ஸ்ரீ பேச்சு மஞ்சோட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோட இளமர் குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு சித்திரை மாதம் மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, மாத பலனாகவும் மட்டுமல்ல, நமக்கு தமிழ் புத்தாண்டு பலனாகவும் இது இருக்கும். மிதுன ராசிக்கு ராசிநாதன் புதன் நீசபங்க 10ல் நீசபங்க ராஜயோகம் பெறுகிறார். அதென்ன ராஜயோகம் பெறுகிறார்? சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை வேற பெறுகிறார். அதனால் இதில் ராஜபங்க நீசபங்க ராஜயோகம் பெறும்போது 10ல் சுக்கிரன் உச்சரிந்தாலே இதில் நல்ல அமைப்பு முன்னேற்றங்கள்ங்க. அதாவது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும், தொழில் வருவாயை ஏற்படுத்தும், சொந்தமாக தொழில் பண்ணுறவர்கள் நல்ல மாற்றங்களையும், நல்ல ஆர்டர்கள் புதிய ஆர்டர்கள் வரக்கூடிய இதையும் ஏற்படுத்தும். அதே இது கலைத்துறை சார்ந்தவர்கள் நல்ல புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது, பொன்பொருள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்கள் நல்ல முன்னேற்றங்களும் எதிர்கால சிறப்பானதாக அமையும். 10ஆம் இடத்துல ஒரு 10 தேதி வரைக்கும் ராகு இருக்கும்போது கெமிக்கல் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அதே இது ராகு சனியோட சேர்றார் கும்பத்தில் வரும்போது இந்த போக்குவரத்து துறையில் இருப்பவங்கள்லாம் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும். அதே மாதிரி சுயமாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க இந்த மாதம் தொடங்கினா நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அதை உண்டாக்கும். அதே இது புதியதாக திருமணம் முடிந்த தம்பதிகள் குழந்தை பாக்கியத்தையும் ஏற்படுத்தும். திருமண வயதில் இருப்பவர்கள் ஆண் பெண் இருவருக்குமே அதற்குண்டான வாய்ப்பு வீடு தேடி வரும். வயதானவர்கள் மட்டும் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அங்கு ராகோட சம்மந்தப்படுவதும் சனி ராகு சம்மந்தப்படுவதும் வயதானவர்கள் மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பிள்ளைகள் 5 கூடிய சுக்கிரன் உச்சம் பெறும்போதே பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும். பிள்ளைகள் வழி நல்ல படிப்பு முன்னேற்றங்கள், காலேஜுக்காக படிக்கக்கூடிய விரைய செலவுகளையும் ஏற்படுத்தும். அது சுபவிரயமாக அமையும். உங்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும். பங்குச்சந்தை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருவாயை ஏற்படுத்தும். அதே இது கணவன் மனைவி உறவுகளில் சற்று அனுசரித்து போக வேண்டும். ஏன்னா சனி ராகோட சம்மந்தப்படுவது பல மாற்றங்களை ஏற்படுத்தும். கொஞ்சம் பொறுமையாக கடைபிடித்தால் பல நன்மைகளை ஏற்படும். இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் வெள்ளிக்கிழமை காளி வழிபாடு பண்ணுவதும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமர் குமரன். நன்றி, வணக்கம்.